Hi friends, நான் தான் வாங்க ஸ்வாதி ஆர்கானிக் ஃபார்ம்ல நம்ம அசோலாவை பற்றி பார்க்க போகிறோம். அசோலாவை நம்ம சூப்பர் பாஸ்ட் போட்டு தானே வளர்க்குறோம். இது எல்லாமே வளர்க்கலாம். இதில் முருங்கை இலையும் வேப்பிலை இலையும் போட்டும் வளர்ப்போம். ஒரு 5 நாள் விட்டு ஒரு நாள் இந்த வேப்பிலை இலையும் முருங்கை இலையும் போட்டோன்னா நல்லாவே அசோலாவும் வளரும், சூப்பராக வளரும். அப்புறமா இது இருக்குல்ல சாணம், அந்த சாணமும் அப்புறம் தண்ணியும் ரெண்டும் ஒரு டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தோன்னா அதுவும் ரெடி ஆயிடும். அதை வடிகட்டி இதான் இதில் ஊற்றினதுக்கு அப்புறமா இதுவும் ரெடி ஆயிடும். அப்புறம் சூப்பராக வளரும், அசோலாவும் சூப்பராக வளரும். அதுக்கப்புறமா முருங்கை மரம் வேப்பிலை மரம் வச்சிருக்கோம்ல, அது இந்த தண்ணியில் விழுந்தா அந்த தண்ணியில் விழுந்தா அதுவும் நல்லா சூப்பராக வளரும் அசோலாவும். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் சுற்றி இது வச்சுருக்கோம். அப்புறமா கோழி இருக்குல்ல, கோழிக்கும் நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், அதுவும் சாப்பிடும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.